கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக நான் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய ஈரோடு மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய பாராட்டுதல்களை தருவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த வக்ஃபு திருத்த மசோதா, அது எதிர்க்கட்சிகளுடைய மட்டுமல்ல, பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சில கட்சிகளும் கூட ஆட்சேபனைகளை எழுப்பியதினால் கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில இதை பற்றி தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பின் சார்பாக இந்த கூட்டமைப்பினுடைய தலைவர், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய கண்ணிய மிகுந்த தலைவர் மௌலானா PM காஜா மொஹிதீன் பாக்கவி ஹசரத் அவர்கள் தலைமையில சென்னையில ஒரு மிகப்பெரிய கண்டன போராட்டம் நடைபெற்றது. இருந்தாலும் கூட எப்படி நாம் CAA சட்டத்தை இந்த சமூகம் அதி தீவிரமாக எதிர்த்ததோ, அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு சட்டமாக, இன்னும் சட்டமாக ஆகல, இப்போது அதை மசோதா என்றுதான் சொல்ல முடியும். அந்த மசோதாவை எதிர்ப்பதற்கு நம்முடைய சமூகம் பெருமளவில் ஆர்வம் காட்டவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எனக்கு முன்னர் உரையாற்றிய கண்ணியத்திற்குரிய மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்கள் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் இதனை சட்டமாக்கி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து நான் என்ன நினைக்கின்றேன் என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டார்கள். நான் நினைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லது நம்முடைய கண்ணியத்திற்குரிய மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்கள் நினைப்பது ஒரு பக்கமாக இருக்கட்டும், ஆனால் இந்த பாசிச பாஜக ஆட்சியினுடைய பல அமைச்சர்கள் வரும் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் இது சட்டமாக்கப்படும் என்று தெளிவாகவே அறிவித்து விட்டார்கள். அதுவும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகாராஷ்டிர மாநில தேர்தல் பரப்புரையிலே பேசும்போது, வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில், குளிர்கால கூட்டத்தில் கண்டிப்பாக இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாம, கர்நாடகா முழுவதும் எல்லா சொத்துகளும் வக்ஃபு சொத்துகள் என்று சொல்லி அனைத்தையும் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தான் வகிக்கக்கூடிய பதவியை மறந்துவிட்டு ஆதாரமற்ற செய்திகளை எல்லாம் அமித்ஷா பேசியிருக்கிறார். இதே காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், வயநாடுல ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஒன்றிய சுற்றுலா மற்றும் எரிசக்தி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அந்த துறைக்கான அமைச்சர், இணை அமைச்சர், அவருடைய பெயர் சுரேஷ் கோபி. அவர் வயநாட்டில் பேசும்போது சொல்கிறார்,
கேரளாவில் எர்ணாகுளத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய முனம்பாம்ல 600 குடும்பங்கள் வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக, அங்குள்ள வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக அவர்களுடைய இடங்களை எல்லாம் வக்ஃபு வாரியம் எடுத்து விட்டது என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மணிப்பூர்ல நடைபெறுவதற்கு இணையாக ஒன்று கேரளாவில் வக்ஃபு வாரியம் செய்திருக்கின்றது என்று பேசுவதோடு மட்டுமில்லாமல் அடுத்து அவர் சொல்கிறார், வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று அவர் பேசியிருக்கிறார். அதுல அந்த கூட்டத்துல பிஜேபியினுடைய கேரள மாநில துணைத் தலைவர், அவருடைய பேர் கோபாலகிருஷ்ணன், எந்த அளவுக்கு விஷத்தை ஏற்றுகிறார்கள் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கண்ணியத்துக்குரிய மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் கூடுதலாக தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த கோபாலகிருஷ்ணன் பேசுகிறார், சபரிமலைக்கு போகிறோம், 18வது படிக்கையில வாவார் இருக்கிறார். இந்த வாவார் நாளைக்கு இந்த சபரிமலையே எங்க சொத்து தான், வக்ஃபு சொத்து தான் என்று சொல்லி அதன் காரணமாக ஐயப்பன் அங்கிருந்து, லார்ட் ஐயப்பன் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று வயநாடு தேர்தல் பரப்புரையில இந்த சுரேஷ் கோபி பேசியிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அமித்ஷா பேசியது போல ஒருவர் பெங்களூர்ல, கர்நாடக மாநிலத்துல, காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய கர்நாடக மாநிலத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிஜேபியை சேர்ந்தவர் பேசினார். அவருடைய பேர் தேஜஸ்வி சூர்யா. இவர் பெங்களூர் தெற்கு நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி. அவர் என்ன பேசினார் என்றால், ஹவேரிங்கிறது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்த ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். எதுக்காக தற்கொலை செய்து கொண்டார் என்றால், அவருடைய நிலத்தை வக்ஃபு வாரியம் எடுத்து விட்டது, அதனால அந்த விவசாயி தற்கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையாவும் அதே போல அமைச்சர் ஜமீர் அகமது கானும் கர்நாடகத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு சதி செயலை செய்து இந்த சொத்துக்களை எல்லாம் வக்ஃபு சொத்துக்களாக மாற்றி இருக்கிறார்கள் என்ற வகையில் அவர் பேசினார். அவர் பேசிய சில மணி நேரம் கழித்து ஹவேரி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் இந்த ஹவேரியில தன்னுடைய சொத்தை வக்ஃபு சொத்து என்று அறிவித்ததுனால ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டாரா என்பதை புலனாய்வு செய்கின்றார். புலனாய்வு செய்யும் போது இந்த தற்கொலை செய்து கொண்ட அந்த விவசாயினுடைய பெயர் ருத்ரப்பா, வயது 24. அவர் இன்னைக்கு தற்கொலை செய்யவில்லை, 2024 தற்கொலை செய்யல, 23 தற்கொலை செய்யல. அவர் சரியாக ஜனவரி 6, 2022 தற்கொலை செய்து கொண்டார். எதுக்காக தற்கொலை செய்து கொண்டார் தெரியுமா? 7 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வாங்கியிருக்கிறார். கடுமையான மழை பெய்து அவருடைய பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டது. கடனே அடைக்க முடியாது என்பதற்காக 2022 ஜனவரி 6 தற்கொலை செய்து கொண்டவரான ஒரு பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வக்ஃபு நிலம் என்று சொல்லி அவருடைய நிலம் பறிக்கப்பட்டது, அதனால அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று எந்த அளவுக்கு பாஜக என்றாலே பொய்மை என்றாலே பாஜக. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கர்நாடகத்தை பற்றி சொல்கிறார், அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது பொய் சொன்னதுக்காக ஹவேலி மாவட்ட காவல்துறை அவர் மீதும் அந்த செய்தியை பிரசுரித்த 2 செய்தி தளங்கள் மீதும்
கிரிமினல் வழக்கை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையை தெளிவாக தெரிந்து இருந்தும் கர்நாடகத்துல வக்ஃபு நிலங்கள் எல்லாம், சாதாரண நிலங்கள், மக்களுடைய நிலங்கள் எல்லாம் வக்ஃபு நிலங்களாக மாற்றப்படுகின்றன என்று இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் இதை செயல்படுத்துகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இலியாஸ் ரியாஜி அவர்கள் குறிப்பிட்டது போல வக்ஃபு திருத்த சட்டம் நாடாளுமன்ற வரலாற்றுல அமெண்ட்மெண்ட் பில் என்று சொல்லக்கூடிய திருத்த மசோதா இதுவரைக்கும் 115 திருத்தங்களை கொண்ட, தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் 44 அமெண்ட்மெண்ட்ஸ், 44 திருத்தங்கள் என்று வெளிப்படையாக பலரும் பேசிட்டு வர்றாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன என்று பார்க்கும்போது 33 புதுசா 33 விதிகளை உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். 45 விதிகளை திருத்தி இருக்கிறார்கள். 37 விதிகளை நீக்கிவிட்டார்கள். ஆக மொத்தம் 115 திருத்தங்களை கொண்டு வந்ததை இது ஒரு திருத்த சட்டம் என்றே சொல்ல முடியாது. புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டத்திற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் வக்ஃபு மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்று, நாம் வைக்கக்கூடிய பெயர் என்ன பெயர் என்றால் வக்ஃபு அபகரிப்பு சட்டம், அபாலிஷன் ஆஃப் வக்ஃப் ஆக்ட் அப்படின்னா இதுக்கு பேர் வைக்கணும். இதுக்கு பேர் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்வது கைவைத்தனம். இந்த சட்டத்திற்கான உண்மையான பெயர் வக்ஃப் அபாலிஷன் ஆக்ட். வக்ஃப் நிலங்களே இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்ற அந்த தீய நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டிருப்பதுதான் இந்த சட்டம் என்று சொல்லும் போது இந்த சமுதாயம் இந்த கபலீகரத்துக்கு எதிராக, இந்த மோசடியான செயலுக்கு எதிராக கொதித்து எழ வேண்டாமா? இந்த சட்டம் நிறைவேறுவதை ஒருபோதும் இந்த சமுதாயம் மட்டுமல்ல, இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தின்பால் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சியினர்களும் பாஜகவினுடைய இந்த வக்ஃபு அழிப்பு சட்டத்துக்கு எதிராக கொதித்தெழ வேண்டும் என்பதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒற்றை குரலாக இருக்க முடியும். இலியாஸ் ரியாஜி ஹசரத் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை நான் 100 விழுக்காடு ஏற்றுக்கொள்கிறேன். இதுல 1, 2 தெலுங்கு தேசம் எதிர்த்திருக்கிறது, நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெட் எதிர்த்திருக்கின்றது, தன்னுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் எதிர்த்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு சில மாற்றங்களை மட்டும் செய்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இந்த வக்ஃப் அபகரிப்பு சட்டத்தை குப்பை தொட்டில் வீசும் வரை உயிரை கொடுத்து கூட போராடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கின்றது. ஏன் அப்படி சொல்கின்றோம்? ஒரு சிலவற்றை இலியாஸ் ஹசரத் அவர்கள் இங்கே சொன்னார்கள். மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல்வேறு வக்ஃபு சொத்துகள் இருக்கின்றது. இந்த வக்ஃபுகள் சில எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கின்றது என்றால் வாய் வழியாக வக்ஃபு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நாட்டில் உள்ள சட்டத்தில் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. சொத்துக்களை பிறருக்கு எடுத்து வைக்கக்கூடிய, அதை மாற்றக்கூடிய அந்த சட்டம். அந்த சட்டத்துல முஸ்லிம்களுக்கு என்று மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது. என்ன விதிவிலக்கு இருக்கின்றது என்றால், நாம் வாரிசுகளுக்கு வாய் வழியாக அந்த சொத்தை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதே போல நம்முடைய முன்னோர்கள் பொது மக்கள் நலனுக்காக வேண்டி வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அந்த வக்ஃபுக்கு
உரிய ஆவணங்கள் அந்த பள்ளிவாசல்கள்ல அல்லது அந்த வக்ஃப்ல இருக்குமா என்றால் இருக்காது. ஏன் இருக்காது? காலங்காலமாக பல நூற்றாண்டு காலம் அது பள்ளிவாசலாக இருக்கலாம், அல்லது ஒரு கபிரஸ்தானாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆதரவற்றோர் நிலையமாக இருக்கலாம், அல்லது ஒரு மருத்துவமனையாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்கின்ற எல்லாமே ஆபத்தானது. அந்த ஆபத்துல உச்சியான ஆபத்து வந்து என்னன்னா, இந்த வக்ஃபு சொத்துகள் அனைத்தும் மீண்டும் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி பதிவு செய்யப்படும் போது அதற்குரிய ஆவணங்கள் டீட் கண்டிப்பாக காட்டப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. எத்தனை பள்ளிவாசல்ல டீட் இருக்கும்? வக்ஃபு பை யூசர், அனுபவ ரீதியாக அது வக்ஃபு. அதை ஒட்டுமொத்தமாக எடுக்கக்கூடிய வகையில, நீக்கக்கூடிய வகையில இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த சமுதாயம் நிச்சயமாக தெளிவாக புரிய வேண்டும். அடுத்து பரவலாக அனைவரும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த வக்ஃபு சட்டம் வந்து, இந்த வக்ஃபு சொத்துகள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கின்றது. அதாவது இராணுவம், அதுக்கு அடுத்ததாக ரயில்வேக்கு அடுத்து வக்ஃபு சொத்துகள் தான் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா எந்த ஆதாரமும் இல்லைங்க. வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றது என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வக்ஃபு சொத்துக்களுடைய அளவு ரயில்வேக்கு அடுத்ததாக, இராணுவத்துக்கு அடுத்ததாக, மூன்றாவதாக வக்ஃபுக்கு தான் அதிக நிலங்கள் இருக்கின்றது என்று சொல்வது தவறான கருத்து. இதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை எங்கே பார்க்க முடிகின்றது என்றால், நீதியரசர் ராஜேந்திர செச்சார் அவர்கள் தலைமையில் முஸ்லிம்களுடைய சமூக பொருளாதார நிலையை ஆய்வு செய்வதற்காக வேண்டி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அமைக்கப்பட்ட அந்த குழுவுல மொத்தமா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்களுடைய அளவு 6 லட்சம் ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. 6 லட்சம் ஏக்கர் வந்து இந்தியா முழுவதும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்து அறநிலைத்துறை இருக்கு பாருங்க, அவங்க வசம் மட்டும் இருக்கக்கூடிய சொத்துகளுடைய அளவு 4,78,000 ஏக்கர். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துல அங்கு இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்து, அதாவது நிலங்களுடைய அளவு வந்து 4,68,000 ஏக்கர். ஆக இந்த 2 மாநிலங்கள்ல மட்டும், தமிழ்நாட்டிலையும் சரி அதே போல ஆந்திராலையும் சரி, இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்துகளுடைய அளவு 9,40,000 ஏக்கர். சச்சார் குழு முஸ்லிம்களுக்கான இந்த வக்ஃபு சொத்து எவ்வளவுன்னு சொல்லிச்சு? 6 லட்சம் ஏக்கர். ஆக ஒரு தவறான கருத்து, இருக்கிறதெல்லாம் வக்ஃபு சொத்துன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லி, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த உள்துறை அமைச்சரே கர்நாடகத்துல எல்லாமே வக்ஃபு சொத்து ஆகி போச்சுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலையை வந்து உருவாக்குகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வக்ஃபு சொத்துகள் எல்லாம் வட இந்தியாவில பேசுறாங்க, இங்கேயும் பேசலாம். வக்ஃபு சொத்துகள் எல்லாம் பாரத் மாதாவுக்கு சொந்தமானது அப்படின்னு பேசலாம். அதாவது மொத்த இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். மிக தவறான முறையில இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்தியாவை ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்கள்
அவர்கள் இந்த சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு அதெல்லாம் வக்ஃபு நிலம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மிக தவறானது. காரணம், மொகாலயர் முஸ்லிம்களுடைய மன்னர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த நாட்டை நீண்ட காலமாக ஆட்சி செய்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று நமக்கு தெரியும். ஆங்கிலேயர்கள் இப்படி அரசாங்கத்தினுடைய சொத்தை இந்த மன்னர்கள் அபகரித்து அதை வக்ஃபு சொத்து என்று நிறுவி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நடவடிக்கை எடுத்துப்பாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கல. உண்மையிலேயே இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல 1800களிலேயே இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கான சில சட்டங்களை ஆங்கிலேயர்களே ஏற்றிவிட்டார். அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி 1913ல தி முசல்மான் வக்ஃபு வேலிடேட்டிங் ஆக்ட் என்ற பெயரில் முசல்மான் வக்ஃபு அதை வேலிடேட், அதாவது உறுதி செய்யக்கூடிய சட்டத்தை 1919ல ஆங்கிலேயர்கள் ஏற்றிவிட்டார். அதுக்கு பிறகு 1954ல இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், இன்றைக்கு பாஜக RSS போற்றுகின்ற சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர் தான் உள்துறை அமைச்சர். அவர் இருக்கும் போதே 1954ல முதல் வக்ஃபு சட்டம் வந்துவிட்டது. வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய சட்டம் வந்துவிட்டது. இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி இந்த சொத்து யாருக்கோ சொந்தமான சொத்தை வக்ஃபு என்று பெயர் மாற்றி விட்டார்கள், அபகரித்து விட்டார்கள் என்று திட்டமிட்ட பொய்யான பரப்புரை செய்வதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு மத்தியில நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய இலியாஸ் ரியாஜி அவர்கள் குறிப்பிட்டது போல முதல்ல மிக விரிவான திருத்தங்கள் 1954ல ஏற்றப்பட்ட அந்த சட்டத்துக்கு விரிவான திருத்தங்கள் 1995ல ஏற்படுத்தப்பட்டது. அப்போதும் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது. அந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவுக்கு அப்போதும் தலைமை தாங்கியவர் கர்நாடகத்தை சேர்ந்த ரஹ்மான் கான் அவர்கள் தான். அதற்கு பிறகு அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் எழுப்பப்பட்டது. குறிப்பாக ராஜ்யசபாவில், மாநிலங்களவையில் விவாதங்கள் எழுப்பப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டு அந்த நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவுக்கும் தலைமை தாங்கியவர் ரஹ்மான் கான் தான், கர்நாடகத்தை சேர்ந்த ரஹ்மான் கான். அதுக்கு பிறகுதான் இதுக்கிடையில மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வந்தது. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி பேசும்போது பாஜக காரர்கள் ஏன் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது கிரண் ரிஜிஜு என்ற அமைச்சர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நாங்க சச்சார் குழுவினுடைய பரிந்துரைகளை எல்லாம் இதுல அமுல்படுத்தி இருக்கிறோம், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே சச்சார் குழுவை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். சச்சார் குழுவினுடைய பரிந்துரையில மிக அதிகமான வக்ஃபை சீரமைப்பதற்கான பல்வேறு பரிந்துரைகளை சச்சார் குழு சொன்னது. அப்படி சொன்ன பரிந்துரைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி நாடாளுமன்றத்தினுடைய ஒரு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி அந்த செலக்ட் கமிட்டியினுடைய பரிந்துரைகளை எல்லாம் ஏற்று 2013ல இந்த வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. கண்ணியத்திற்குரிய இலியாஸ் ரியாஜி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த 2013ல ஏற்றப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டம் ஒரு முழுமையான பல்வேறு விஷயங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய வகையில, தீர்வு காணக்கூடிய வகையில அந்த 2013 சட்டம் இருக்கின்றது. அதுல சச்சார் குழுவினுடைய பல பரிந்துரைகளும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம சச்சார் குழு என்ன சொல்லிச்சுன்னா, எப்படி IAS, IPS, IFS என்று இருக்கிறதோ அதே போல இந்தியன் வக்ஃப் சர்வீஸ்
அப்படின்னு சொல்லி IWS என்ற பேரில இந்த வக்ஃபு சட்ட சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய அரசு அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லிச்சு. அதை கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல. அதே போல இந்த வக்ஃபு சொத்துகள் ஏராளமாக இருக்கின்றது. இது இந்த சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் முன்னேற்றத்திற்காக அளித்த சொத்துகள். இவை சமுதாயத்துக்கு பலன் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி சச்சார் குழு சொன்ன இன்னொரு பரிந்துரை என்னென்றால், ஒரு வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்று பரிந்துரை அளித்தார்கள். அந்த பரிந்துரையை மன்மோகன் சிங் ஆட்சி ஏற்றுக்கொண்டு, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமையானால் 500 கோடி ரூபாய் முதலீட்டுல வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார்கள். 2013 இவையெல்லாம் 2014 இந்த வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அந்த ஆட்சியினுடைய கடைசி காலத்துல அதை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய மோடி ஆட்சி அந்த வக்ஃபு டெவலப்மெண்ட் கவுன்சில்ல ஏதாவது முன்னேற்றங்களை கண்டிருக்கிறதா, அதுக்கு ஏதாவது உருவம் கொடுத்திருக்கின்றதா என்றால் இல்லை. இருக்கிறதெல்லாம் மூடுவதுதான் வேலை. நேற்றைய தினம் கூட இந்தியாவினுடைய கல்வி தந்தை என்று போற்றப்படக்கூடிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தினம் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது. அந்த மௌலானா ஆசாத் பேர்ல இருந்த மௌலானா ஆசாத் எஜுகேஷன் பவுண்டேஷனையே மூடியவர்கள் இந்த பாஜகவினர் என்பதை நாம் மறக்க முடியாது. அருமை சகோதரர்களே, ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த வக்ஃபு சட்டம் இவர்கள் நினைப்பது போல ஒருவர் வக்ஃபு செய்கிறார் என்றால் உடனே அது வக்ஃபாக பதிவாகி விடுமா என்றால் இல்லை. சட்டப்படி இவர் வக்ஃபு செய்கிறார் என்ற பொது அறிவிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பொது அறிவிப்புக்கு யாராவது ஆட்சேபனை தெரிவிப்பதாக இருந்தால் தெரிவிக்கலாம் என்ற வழிமுறை இருக்கின்றது. அந்த சொத்தை பற்றி சர்வே கமிஷனர் என்று சொல்லக்கூடிய அதிகாரி, அவர் யாருன்னா அவர அரசு அதிகாரி தான். இந்த வக்ஃபு சொத்துக்களை சர்வே செய்வதற்காக நியமிக்கப்படக்கூடிய அதிகாரி. ஆனால் அந்த சர்வேயர் என்ற அந்த அளவுல நில அளவை செய்யக்கூடிய பாண்டித்யம் உள்ளவர். அவர் அந்த சொத்தை நில அளவை செய்து அவர் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும். அந்த அறிக்கை கொடுத்த பிறகு அதிலேயும் ஏதாவது ஆட்சேபம் இருக்கின்றதா என்று கேட்டுவிட்டு கடைசியாகத்தான் கெசட்ல இது வக்ஃபு சொத்து என்று அறிவிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கின்றது. இதே அளவுகோல் ஹிந்து என்டோமெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்து அறநிலைத்துறையில ஒருவர் ஒரு கோயிலுக்கு சொத்தை எழுதி கொடுக்கிறார்னா இந்த அளவுகோல் பின்பற்றப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இவ்வளவு பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகுதான் ஒரு சொத்து வக்ஃபு சொத்துன்னு வரும்போது எல்லாத்தையும் வக்ஃபு சொத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்வதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வேண்டும் என்று நம் மீது, இந்த சமூகத்தின் மீது கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு நோக்கத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, வக்ஃபு அவுலாதுன்னு ஒண்ணு இருக்கின்றது, குடும்ப வக்ஃபு. இந்த குடும்ப வக்ஃபு அவங்களுடைய குடும்பத்தினுடைய பேர்ல ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வேண்டி அந்த குடும்ப உறுப்பினர்களே இருக்கக்கூடிய ஒரு வக்ஃபை உருவாக்குறது. இந்த வக்ஃபு அவுலாதுக்கு இனிமே இந்த சட்டம் ஏற்றப்பட்டால் வக்ஃபே அவுலாதுங்கிறதே போயிடும். காரணம், ஒருவர் தன் சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய வாரிசுகளுக்கெல்லாம் பகிர்ந்தளித்து விட்டு அதுக்கு பிறகு ஏதாவது மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அவர் வக்ஃபு செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இது ஏன் முஸ்லிம்களுக்கு மட்டும்? இதே அளவுகோல்
இந்த நாட்டிலே வாழக்கூடிய பிறர் சமயத்தை பின்பற்றக்கூடிய குடிமக்களுக்கு இல்லையே? ஏன் ஏன் முஸ்லிம்களுக்கு மட்டும் இதை கொண்டு வந்திருக்கீங்க? தெளிவாக இனி இந்தியாவில் வக்ஃபு சொத்து என்பது யாரும் வக்ஃபு செய்யக்கூடாது, வக்ஃபு சொத்தை இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய திட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியை பற்றி கணியத்திற்குரிய மௌலவி இலியாஸ் ரியாஜ் அவர்கள் பேசினார்கள். ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிங்கிறது ஒரு மினி நாடாளுமன்றம். அதனால நாடாளுமன்றத்துக்குள்ள எதெல்லாம் வெளியே தெரியணுமோ அதான் தெரியணும், உள்ள இருக்கு தெரியக்கூடாது. அதனாலதான் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 2 பேர் இடம்பெற்று இருக்கிறார்கள். நம்முடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களும், அதே போல மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லாவும் இருக்காங்க. அவங்க சொன்னதான் இலியாஸ் ரியாஜ் சொல்றாங்க, அங்க உள்ள நடக்கிறத நாங்க வெளியே சொல்லக்கூடாது. இவ்வளவு இருந்தும் கூட 2 தினங்களுக்கு முன்னால் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா ஆங்கிலத்தில் ANI நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில பொங்கி வழிந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில கூட்டு நாடாளுமன்ற குழுவுல அது நடத்தப்படக்கூடிய விதம் சரியில்லை என்று சொல்லி ஒரு சமாஜ்வாதி உறுப்பினர் என்று நினைக்கிறேன், அவர் இருந்த ஒரு கிளாஸே உடைச்சி அவர் கையிலையும் காயம் பெற்றுச்சு. அந்த அளவுக்கு பாரபட்சமாக இந்த குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஜெகதாம்பிகா பால் என்ற பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்படுகிறார் என்ற அந்த செய்தியை நீங்கள் பத்திரிகையில பார்த்திருக்கீங்க. ராசா அவர்கள் கொடுத்த பேட்டி ஆங்கிலத்தில். அவர் அந்த பேட்டியில என்ன சொல்கிறார் என்றால், இந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு ஒருதலை பட்சமாக நடக்கின்றது. கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு கூட்டம் எப்போது நடக்க வேண்டும், எந்தெந்த மாநிலத்துக்கு எப்போது செல்ல வேண்டும், யார் யாரை சாட்சியம் சொல்வதற்கு அழைக்க வேண்டும், இதை பற்றியெல்லாம் இந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவினுடைய தலைவர் எங்களிடம் கலந்தாலோசனை செய்வதே இல்லை. எதேச்சதிகாரமாக அவர் செயல்படுகிறார். This is very dangerous to the constitution of our country. ராசா அவர்கள் சொன்ன வார்த்தை இது நம்முடைய அரசமைப்பு சட்டத்துக்கே மிகவும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. சிறுபான்மையினர்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகிறது. ஜவாஹிர்லால் பேசல, இலியாஸ் ரியாஜ் பேசல. இந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு என்ற இந்த நாடக கம்பெனியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஜெகதாம்பிகா பாலை பற்றி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதன் உறுப்பினர் ராசா, ஜேபிசியினுடைய உறுப்பினர் ராசா அவர்களே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம். நான் குறிப்பிட்டபடி இதுல எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாரபட்சம். ஒரே ஒரு பாரபட்சத்தை சொல்றேன். இது போன்ற ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன், தனி சட்டங்கள் ஏற்றப்படும் போது இட் வில் ஹாவ் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் ஓவர் ஆல் அதர் லெஜிஸ்லேஷன்ஸ். மற்ற சட்டங்களை விடமிஞ்சிய அளவுக்கு அது செயல்படும். அதாவது மற்ற சட்டங்களை எது சொன்னாலும் கூட இந்த ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டதுதான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை தூக்கிட்டாங்க இந்த அமெண்ட்மெண்ட்ல. வக்ஃபு சட்டம் ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன், அதுக்கு இருந்த ஓவர் ரைடிங் எஃபெக்ட் தூக்கப்பட்டு விட்டது. அதே போல லிமிடேஷன், கால அளவு, இத்தனை காலத்துக்குள்ளதான் அந்த சர்ச்சையை, அந்த தாவாவை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த
நிலையை மாற்றி லிமிடேஷன் ஆக்ட் வந்து வக்ஃப் ஆக்டுக்கு வக்ஃப் சட்டத்துக்கு பொருந்தாது என்ற அந்த விதிமுறையும் தூக்கிட்டாங்க. ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா அல்லவா என்பதை தீர்மானிக்கக்கூடிய செக்ஷன் 40 இந்த வக்ஃப் சட்டத்தில் இருக்கக்கூடிய 40வது பிரிவு, அந்த பிரிவை அதையும் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கிட்டாங்க. வக்ஃப் வாரியம் தானாக இது ஒரு வக்ஃப் சொத்து தீர்மானிப்பதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன அதுக்குன்னு ஒரு முறைமை இருக்கின்றது என்று. ஆனா ஒட்டுமொத்தமாக செக்ஷன் 40 தூக்கும் போது இந்த வக்ஃப் வாரியம் என்பது செல்லாத ஒன்றாக மாறிவிட்டது என்பதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி முத்தவள்ளி யாரு, இந்த சொத்தை நிர்வாகம் செய்வதற்கு முத்தவள்ளியை நிர்ணயிப்பது இந்த சமுதாயத்தினுடைய கடமை. அவருக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலேயும் வந்து அரசு குறுக்கிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இப்படியாக வரிசையாக இதனுடைய ஒவ்வொரு விதிமுறையிலும் வக்ஃப் சொத்தை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சட்டமாக மசோதாவாக இது இருக்கின்றது. நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் இதை கடுமையாக எதிர்ப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தெலுங்கு தேசமும் ஜனதாதள் யுனைடெடும் எந்த திசை வெளியே எடுப்பார்கள் என்பதை பற்றி நாம் உறுதியாக சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் கூட பாஜகவினுடைய ஒற்றை நோக்கம் இந்தியாவில வக்ஃப் சொத்துகள் என்பது இருக்கவே கூடாது. காரணம் வந்து ஏற்கனவே ஒன்னு சொன்ன, இன்னொரு காரணம் புதுமையான காரணம். அது என்னன்னா, வக்ஃப் செய்யக்கூடியவர் 5 ஆண்டுகள் பிராக்டிசிங் முஸ்லீமாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்படி ஒரு விதிமுறை. 5 ஆண்டுகள் பிராக்டிசிங் முஸ்லீம்னா, இந்த பிராக்டிசிங் முஸ்லீம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர், இஸ்லாமிய கடமைகளை செயல்படுத்தக்கூடியவர் என்பதற்கு என்ன வரைவிலக்கணம்? மோடியுடைய ஆட்கள் அப்துல்லா ஆஜியார் வஜீர் ஜமாத்துக்கு வந்தாரா, முகர் ஜமாத்துக்கு வந்தாரா, அசர் ஜமாத்துக்கு வந்தாரா, மஹரிப் ஜமாத்துக்கு வந்தாரா, இஷா ஜமாத்துக்கு வந்தாரா, ரமலான்ல 30 நாளும் தொழுகை தொழுதாரா, அவர்கிட்ட நல்ல செல்வம் இருந்ததுனால அவர் ஹஜ்ஜிக்கு போனாரா, இதெல்லாம் கண்காணிச்சு 5 வருஷம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் ஆஜியார் தான் வந்து வக்ஃப் செய்ய முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வருது. இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலி செயல் ரீதியா சாத்தியமா? அதனாலதான் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும். புதிதாக யாரும் வக்ஃப் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்துதான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃப் சொத்துகள் காலங்காலமாக மக்கள் நல பணியில இந்த சமுதாயம், ஒரு முஸ்லிம் தான் இறந்த பிறகும் அவருடைய செயல்கள் அனைத்தும் நின்று விட்டாலும் கூட அவர் செய்த நிரந்தர நல்லறங்கள் மட்டும் அவருக்கு வறுமையில அவருக்கு வந்து நன்மையை கொண்டு சென்றே இருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் நல்ல தெளிவாக தெரிந்த முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நபிமொழி, நிரந்தர அறக்குடை, சதகத்துல் ஜாரியா. அதே போல பயனுள்ள கல்வி, அந்த இறந்தவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய அவருடைய நல்ல குழந்தை. இதுல இந்த சதகத்துல் ஜாரியாவை அப்படியே ஒழிக்க வேண்டும்ங்கிற ஒரு நோக்கம் கொண்டதுதான் இந்த வக்ஃப் சட்டம். எனவே அருமை சகோதரர்களே, இது மிக மோசமான சட்டம். இன்னும் சொல்ல போனால் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக எந்த அளவுக்கு நாம் வீதிக்கு வந்து போராடினோமோ அதைவிட அதிகமாக வீரியமாக வீதிக்கு வந்து போராடி இந்த சட்டத்தை குப்பை தொட்டியில் வீசக்கூடிய வரையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். அதற்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அருமையான இந்த வாய்ப்பை தந்த ஈரோடு மாவட்ட
ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.